நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். மனிதன் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் மட்டும்தான். ஸோ அந்த கருவறைக்குள்ளார நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா கூட மீண்டும் நம்மளால் போக முடியாது, இடம் கிடையாது. ஆனால் நம்ம கல்லறைக்குள்ளார போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நம்ம அடம் பிடிச்சாலும் அந்த கல்லறையும் நம்மளை விடவே விடாது. என்றாவது ஒரு நாள் அனைவரும் அந்த இடத்துக்கு போயே ஆக வேண்டும். இவ்வளோ தான் மனிதனுடைய வாழ்க்கை. இது தெரியாமல் நிறைய நபர்களுக்கு வன்மம், கோபம், துரோகம் இதெல்லாம் செஞ்சு தான் பிறந்ததற்கு உண்டான ஒரு மனிதனாக இருப்பதே இல்லை. ஸோ இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கலாம். அடுத்ததான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது விஜய் மாநாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று 27 கரூர் மாவட்டத்தில் விஜயினுடைய மாநாட்டில் 30 நபர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்றத சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது உறுப்பினர்கள் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஸோ எதனால் இந்த நபர்கள் இறந்தாங்க, இதுக்கு யார் காரணம்? தாவேக்கா தான் காரணமா இல்லது வேறு ஏதாச்சும் அரசியல் காரணமா அப்படின்றது நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அது சார்ந்த விஜய் கட்சியை சார்ந்த நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நிறைய உறுப்பினர்கள் இடத்துல நம்ம பேசுனதில் நிறைய செய்திகள் அவங்க சொல்கிறாங்க. சில செய்திகள் ஏற்கும் வகையிலும் இருக்குது, சில செய்திகள் இப்படி இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பும் வகையிலும் இருக்குது. ஸோ அது சார்ந்த என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு நடந்த விஷயத்துக்காக என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தவிர நம்ம விஜயை பற்றி போடுறதுனால நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாலும் அவங்க யார் வேணாலையும் தலைவர்களாக வரலாம். ஜனநாயக நாட்டில் அது எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா முதலாக விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் நடத்தினார், நாகப்பட்டினம், அதுக்கப்புறமா திருச்சி, திருவாரூர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் சனிக்கிழமை அவருடைய சொற்பொழிவை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஸோ மற்ற மாவட்டங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடக்கவே இல்லை. ஸோ கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி நடப்பதற்கான காரணம் என்ன? ஸோ கரூரில் விஜய்க்கு எதிராக ஏதாச்சும் சூழ்ச்சி செய்யப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அந்த மாதிரியான கேள்வியை முன் வச்சேன் அப்படின்னா நிறைய உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விஜய் அந்த கரூர் மாநாட்டுக்கு கோரிய இடம் கிடைக்கப்பெறலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வரலாறு காணாத அளவுக்கு விஜயினுடைய இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுக்கு எதுக்குமே இவ்வளோ கூட்டம் வரல. அதை தாண்டி நிறைய கூட்டம் இந்த கரூர் மாநாட்டிற்கு வந்தது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்த மக்கள் நிற்கும் இடத்த விட அந்த இடம் ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு, கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்துச்சு. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன் அந்த விஜய்க்கு அவர் கோரிய அந்த ஒரு இடம் கிடைக்கல, சிறிய இடம் ஒதுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அடுத்தது அந்த விஜய் அந்த கூட்டத்துக்குள்ளார வருவதற்கே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ஏன்னா அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுதுல காவல்துறை அந்த கூட்டத்தை சரி பண்ணி விஜய் வருவதற்கு வழி விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடியே விஜய் வந்திருப்பார், கூட்டம் இவ்வளோ நின்றுருக்காது. அவர் பேசிய உடனே யாராலும் கலைஞ்சு போயிருப்பாங்க, இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அடுத்தது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸு உள்ளுக்குள்ளார விடுறாங்க. ஒருவேளை இந்த கூட்டத்தில் நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் விடப்பட்டதா, இந்த கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்புலன்ஸ் விடப்பட்டதா, அல்லது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதனால் அந்த ஆம்புலன்ஸை விட்டோம் அப்படின்னா அதில் இந்த நபர்களை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த ஆம்புலன்ஸு உள்ளுக்குள்ளார விடப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய நபர்கள் சொல்கிறாங்க. நாம் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய செயலாகவும் இருக்குது. ஏன்னா காவல்துறை அங்கே நிறையா இருப்பாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சிக்காக தான் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஸோ இந்த கூட்டத்துக்குள்ளார ஆம்புலன்ஸை விட்டோம்னா அந்த வண்டிக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி நபருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மருத்துவமனைக்கு போக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அப்படின்னா முன்னாடியே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வரும்போதே வேறு வழியே டைவெர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். எதற்காக அந்த கூட்டத்துக்குள்ளார ஆம்புலன்ஸ் விடப்பட்டது அப்படின்றது விடை தெரியாத ஒன்றா இருக்குது. இது நிறைய நபர்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. இன்னொரு தரப்பு மக்கள் ரொம்ப நேரம் விஜயை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. மக்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, நிறைய பேர் மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய மாநாடு
கட்சி மாநாடு நடத்தல, ஒரு சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக எல்லா மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அதில் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்க்குறாங்க. அதுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்றத ஒரு தகவல் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கூட்டம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதுகாப்பெல்லாம் கட்டாயம் இருக்கணும். அதை வந்து தாவேக்கே செய்யறதுக்கு தவறிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமாக வராங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு முன்னேற்பாடு பண்ணியிருக்கணும் தாவேக்கா கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க 4-5 இடத்துல போய் கூட்டம் நடத்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த கூட்டத்தில் அவங்க என்னென்னலாம் வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சாங்களோ கண்டிப்பாக அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. பட்டு கரூரில் நடந்த இந்த சம்பவம் வந்து விஜய் வந்து வாரம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் இப்படி மக்கள் கூட்டத்தை அதிகமாக கூட்டினாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்படும். அதனால் இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேற்கொண்டு எந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு அவருடைய சுற்றுப்பயணத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலாம். அதனால தான் இந்த மாதிரி வேண்டுமென்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் நேற்று கோயம்புத்தூர்லேருந்து நிறைய நபர்கள் கலந்து கொண்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கும் விஜய் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா ஒரு தலைவர் வரார் அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு பல நபர்கள் கூடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது சகஜமான விஷயம். இருந்தாலும் காவல்துறை அதுக்குண்டான பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். வேண்டுமென்றே வந்து இந்த கூட்டத்தில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக கரூரில் இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக சதி செய்யப்பட்டுள்ளது. விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையை இனிமேல் தொடங்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபரும் சொல்லியிருக்காரு. ஸோ யார் என்ன அரசியல் பண்ணாலும் அதில் பாதிக்கப்படுறது என்னவோ பொதுமக்களாகிய நாம தான். இவங்களை எதிர்த்து அவங்க அரசியலும் அவங்கள எதிர்த்து இவங்க அரசியலும் பண்ணதில் உயிர் போனது என்னவோ ஒரு 31 நபர்கள். அவங்க குடும்பம் என்ன பாடுபடும், ஸ்கூல் பிள்ளைங்க என்ன பாடுபடும். ஸோ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறாங்க? அதுக்கு நிவாரணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்கலாம். ஆனால் அந்த இழந்த நபர்களுடைய இழப்பீட்டை அந்த குடும்பத்தில் யாராலையும் சரி செய்யவே முடியாது. அதனால் அரசியல்வாதிகளை அரசியல் செய்கிறதுல மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத மாதிரி அரசியல் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் விஜய் வந்து இனிமேல் வாரம் இந்த சொற்பொழிவை தொடங்குவாரா, அதுக்கு வந்து கோர்ட்டோ அல்லது அரசாங்கமோ அனுமதி கொடுக்குமா, அல்லது இனிமேல் இந்த வாரம் சனிக்கிழமையே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றத இனி வரும் காலங்களெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை குறித்து இது வரைக்கும் விஜய் ஏதாச்சும் அறிவிக்க விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஊடகங்கள் தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு வந்து மாநாடு நடத்த தெரியல, அவங்க உறுப்பினர்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க கட்சியை சார்ந்தவங்களே அந்த கட்சிக்கு உண்மை இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் இந்த விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அடுத்தடுத்த வாரங்களில் என்னவா இருக்கும் அப்படின்றத வர அப்டேட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு பொதுவான நோக்கில் அங்கே நடந்த கூட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் பண்ணியிருந்தால் தடுத்துருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்காக மட்டுமே இந்த வீடியோ போடுறேன். எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணியோ எந்த கட்சியும் இழிவுபடுத்த பேசணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. பொதுவான மக்களில் ஒரு ஆளாக அங்கே நடந்த மக்களுக்கு உண்டான ஒரு அனுபவத்துக்கான வீடியோ தான் இது. அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.